இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தா, ஐ கேரண்டி நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்ற சான்ஸ் இன்கிரீஸ் ஆகும். எப்பயாச்சும் கட் ஃபீலிங்ல ஒரு ட்ரேட் எடுத்து அத ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? யூ ஆர் நாட் அலோன். எல்லாரும் அத நெறைய வாட்டி பண்ணியிருக்கோம். மார்க்கெட்ஸ் வந்துட்டு நம்பர்ஸும், சார்ட்ஸும் மட்டும் இல்ல. பிக்கஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் ட்ரேடிங்ல என்னன்னா, உங்க பிரெயின் தான். உங்க பிரெயின் ஒரு ஸ்கேமர். இட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. வின்னிங் ட்ரேட்ஸ வேகமா செல் பண்ண வைக்கும். லூசிங் ட்ரேட்ஸ ரொம்ப நேரமா ஹோல்டு பண்ண வைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ட்ரேடிங் சைக்காலஜியோட ட்ராப்ஸ் அதோட ஃபிக்சஸ் தான். எல்லாமே சயின்ஸ் பேஸ்ட் ஃபிக்சஸும் சயின்ஸ் பேஸ்ட் ஃபிக்சஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராஸ்பெக்ட் தியரி டெவலப்டு பை கான்மேன் அண்ட் வர்ஸ்கி இன் 1979. இந்த தியரியில என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிள். இப்போ நீங்க ஒரு ட்ரேட்ல இருக்கீங்க. அந்த ட்ரேட்ல ஒரு 1% லூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து 1% லூஸ் பண்ணிட்டா அஃப்கோர்ஸ் ஹர்ட் ஆகும்ல எல்லாருக்கும். ஸோ அந்த ஹர்ட் ஆகிறது வந்துட்டு டபுள் டைம்ஸ் மோர் தென் த ஜாய் யூ கெட் ஃப்ரம் வின்னிங் 1%. அதாவது ஸோ நீங்க ஒரு ட்ரேட்ல ஒரு $10 வின் பண்றீங்க. உடனே யூ ஆர் லைக், யா இட்ஸ் கூல் ஐ எஸ் அண்ட் அதே ஒரு ட்ரேட்ல $10 லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஐயோ அவள் தான், த வேர்ல்ட் இஸ் எண்டிங், இட் இஸ் வெரி க்ரூவல் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து லூசிங் ட்ரேட்ஸை லாங்கரா ஹோல்டு பண்றதுக்கும் வின்னர்ஸை சீக்கிரமா எக்ஸிட் பண்றதுக்குமான ரீசன். ஏன்னா we don't want to get hurt. Simple. Next is dopamine trap. இப்போ நீங்க ஒரு பை பொசிஷன்ல இருக்கீங்க அண்ட் எவ்ரி கிரீன் கேண்டில் அங்க ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு டோபமைன் ரிலீஸை ட்ரிகர் பண்ணும். ஜஸ்ட் லைக் நீங்க கசினோல போயிட்டு கேம்பிள் பண்றீங்கன்னா அப்போ வர்ற மாதிரி. ஓவர் டைமா நீங்க இது பண்ண உங்க பிரெயின் வந்து இந்த டோபமைன் ஹிட்டை கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதனால ஓவர் ட்ரேடிங் அதிகமா பண்ணுவீங்க. அனதர் திங் இஸ், இப்போ மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டா மூவ் ஆகுதுன்னா உங்க பிரெயினோட அலார்ம் சிஸ்டம் அப்படின்ற அமிக்டலா இது வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது ஆக்டிவேட் ஆகுறப்போ உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஷட் டவுன் ஆகிடுது. பட் உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் உங்களோட லாஜிக்கல் திங்கிங்க்கும் பிளானிங்க்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கா இப்போ நீங்க புவர் ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க சிம்பிளா. ஸோ உங்க அமிக்டலா வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஏதோ நீங்க இம்மீடியட்டா ஒரு டேஞ்சர்ல இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் டூயிங் திங்ஸ். லைக் நீங்க டேஞ்சர்ல இருக்கப்போ என்னென்ன பண்ணுவீங்களோ அது மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் டூயிங் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பிரெயினை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை பம்ப் பண்ண சொல்லுது. உங்க பாடியை வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுக்கு ரெடியாக வைக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, இப்போ நீங்க ஒரு ட்ரேட்ல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டா மூவ் ஆகுறப்போ இதெல்லாம் காமனா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாமலே. அண்ட் இன்னொரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உங்க இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு ட்ரேட்ல இருக்கீங்க, ஒரு ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குன்னா அதை ஒரு டிசீஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுது. வாலட்டிலிட்டி வந்து டைரக்டா ஸ்ட்ரெஸ் கூட லிங்க் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபோ வந்துட்டு இருக்கு, மார்க்கெட்ல ஏதோ ஒரு நடந்துட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து தேர் இஸ் அ சான்ஸ் தட் உங்க கார்டிசால் லெவல் ஆல்மோஸ்ட் 68% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கார்டிசால் லெவல்னா ஃபர்ஸ்ட் என்னது? இட் இஸ் த மெயின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ உங்கள் கார்டிசோல்ன்றதான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இதுதான் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள். கன்க்ளூஷனாக என்னன்னா, உங்களோட இம்யூன் சிஸ்டம் இப்போ நீங்கள் ஃபீவராக இருக்கீங்க, ஒரு சிக்காக இருக்கீங்கன்றப்போ என்னெல்லாம் பண்ணுமோ, எப்படிலாம் ரியாக்ட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்பையும் ரியாக்ட் பண்ணும், மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே சயின்ஸ் பேஸ்டு ரிசர்ச்சர்ஸ், பிஹேவியரல் ஃபினான்ஸ், பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், நியூரோ சயின்ஸ், நியூரோ பயாலஜி இதில் எடுக்க நம்ம காமனா ட்ரேடிங்ல படிச்ச போல டேர்ம்ஸ் ஓவர் ட்ரேடிங், ஃபோமோ, ஓவர் ரிஸ்கிங் அண்ட் சோ ஆன். இதை தான் நம்ம சயின்ஸ் பேஸ்டா பார்த்தோம். ஆனா இப்போ நம்ம பார்த்த விஷயம் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கும், இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாதா? இப்போ இது எல்லாமே சயின்ஸ் பேஸ்டா நடக்குதுன்னா இப்போ என் பிரெயினே இப்படிதான் வயர் ஆயிருக்கா, என்னால இதுல இருந்து வெளியே வர முடியுமா, வர முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுல இருந்து கண்டிப்பா உங்களால வெளியே வர முடியும். அதுக்கும் சயின்ஸ் பேக்டு ஃபிக்சஸ் இருக்கு. நான் எல்லாத்தையுமே ஐ ஃபவுண்டட் இன் ரிசர்ச் பேப்பர்ஸ் and read lot of papers and took it for you guys. So அத நம்ம சயின்ஸ் பேக்டு ஃபிக்சஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் இஸ் ப்ரீ கமிட்மெண்ட் அண்ட் ஜேர்னலிங். நான் ரீட் பண்ண சில ரிசர்ச்சஸ்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ட்ரேட் பிளானை எழுதிட்டு அண்ட் அந்த ட்ரேட் முடிஞ்சதும் அந்த ட்ரேடை நீங்க ஜேர்னல் பண்றது வந்து உங்க எமோஷனல் மிஸ்டேக்கை ஆல்மோஸ்ட் 30% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுமா. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஃப் எக்ஸ் ஹேப்பன்ஸ் ஐ வில் டூ ஒய் இப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க.
அதாவது இப்போ இந்த ட்ரேட் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நான் இந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆயிருவேன், என்னோட டெஸ்க்ல இருந்து நான் நகர்ந்து போயிடுவேன். இப்படின்ற மாதிரி இஃப் எக்ஸ் ஹேப்பன்ஸ் ஐ வில் டூ ஒய், இப்படி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ மச் மச் மோர் இன் த லாங் ரன். அண்ட் இன்னொரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேடர் மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாஸ் அவர்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் அவர்ஷன்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நீங்க லாஸ் ஆகுறப்போ ஆக்சுவலி டபுள் மடங்கு ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க நீங்க வின் ஆகுறப்போ கிடைக்கிற ஜாயை விட. ஆனா நீங்க ஒரு ட்ரேடர் மாதிரி திங்க் பண்ண நினைச்சு நீங்க லாஸஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ட்ரேட்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லாஸ் அவர்ஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஃபிக்ஸ் என்ன கேட்டா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிக்ஸ். எனக்கு இதை ரீட் பண்றப்போவே ஆக்சுவலி ஓகே நான் இதை முன்னாடி இருந்தே பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைச்ச ஒரு ஃபிக்ஸ். ஸோ அது வந்து ஸ்டான்ஃபோர்ட்ஸ் ரிசர்ச் ஆன் ஸ்லோ ப்ரீதிங். ஸோ ஸ்லோ ப்ரீதிங் இதை வந்து சைக்ளிக் சையிங்னு சொல்றாங்க. இமேஜின் நீங்க ஒரு ட்ரேட்ல இருக்கீங்க அண்ட் யூ டுக் அ லாஸ். நீங்க ரிஸ்க் பண்ணதை விட அதிகமா லூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் உங்க ஹார்ட் ரேட் வில் இன்க்ரீஸ் அண்ட் நீங்க இப்போ கொஞ்சம் வேகமா ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. யூ ஃபீல் ஸ்வெட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ். இது ஒரு செயின் ரியாக்ஷன் ஆஃப் ஃபியர் அண்ட் நிறைய தாட்ஸ் ட்ரிகர் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? இப்போ உங்க பாடியில நடக்கிற இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் உங்க பிரெயின் பார்த்துட்டு ஐயோ ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆங்ஸியஸ் ஆகுது. ஸோ நீங்க ஆங்ஸியஸ் ஆனதுமே யூ வில் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் தட் யூ ஷுடன்ட் டூ. தப்பான டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ் என்னன்னா உங்க ப்ரீதிங்கை வந்து சார்ஜ் எடுக்கிறதா. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரீதிங். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதில் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க எப்பப்பெல்லாம் ஆங்ஸியஸா ஃபீல் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் breathe in through your nose. உங்க நோஸ் மூலமா breathe in பண்ணுங்க. when you are comfortable again கொஞ்சம் inhale பண்ணுங்க and at last ஸ்லோவா உங்க மவுத் மூலமா எக்ஸேல் பண்ணுங்க until the air is completely gone. இதை நீங்க ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணும்போதே உங்க பாடி வந்து ஆக்சுவலி நல்ல காமரா ஃபீல் ஆகும். ஆனா அந்த ஸ்டடியில என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டூ இட் ஃபார் 5 minutes. ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றப்போ நீங்க 5 minutes இந்த சைக்ளிக் சையிங்ன்ற ஸ்லோ பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க இப்படி பிரீதிங் பண்றப்போ உங்களோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுறப்போ உங்களோட ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகுது. உங்களோட ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகுறப்போ எவ்ரி திங் கம்ஸ் டு நார்மல். இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய ஃபிக்ஸஸ் சொன்னேன் இல்லைங்களா? இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிக்ஸ் என்னன்னா குட் ஸ்லீப். ஆக்சுவலி நீங்க ஸ்லீப் டெப்ரைவ்டா இருக்கீங்க, அதாவது உங்களால சரியா தூங்க முடியல அப்படின்னா உங்களோட காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் 20 to 40% கம்மியாகும். இந்த காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களோட இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு டாஸ்க் பண்றதுக்கான இம்பார்ட்டன்டான ஒரு திங். இப்போ உங்க காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் கம்மியாகிறப்போ உங்களால இது எதுவுமே பண்ண முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க டயர்டா நீங்க தூக்கமே இல்லாம ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் சேம் திங்கா. இது எல்லாத்த விடையும் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். நான் ஒரு பிரைவேட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கேன் ஒரு 1.5 years-ஆ. ஸோ நான் ரீசெண்டாக அதில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ லாஸ்ட்ல எப்பயுமே லைவ் என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 pages ஆஃப் புக் படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்கு படிக்கிறப்போ நாங்கள் வந்து ஒரு புக் இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கோம். அது வந்து How I Made $1 million in 1 year by லாரி வில்லியம்ஸ். அந்த புக்கில் இருந்தது தான் இது. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த மென்டல் ஆக்டிவிட்டி இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டிஷனிங் ஒரு ட்ரேடருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றதை அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது அந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாருன்னா லாரி வில்லியம்ஸ் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபி ஃபிஷர் ஒரு பெரிய செஸ் பிளேயர், அவர் சோவியட் சாம்பியன் அகெயின்ஸ்டா செஸ் கேம் விளாட்றப்போ அதுக்கு முன்னாடி அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணதுல வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த அந்த அவருக்கு அகெயின்ஸ்டா விளையாண்டவர் வந்து செஸ்லையும் அந்த மூவ்ஸ்லையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கப்போ பாபி ஃபிஷர் வந்துட்டு வெயிட் லிஃப்டிங்லையும் அவர் டயட்லையும் அவரோட பிசிக்கல் ஹெல்த்தையுமே நல்லா பார்த்துட்டு இருந்தாரு. அட் த சேம் டைம் ஹி டிட் அவரோட செஸ் மூவ்ஸை படிச்ச மாதிரி. ஸோ இப்போ அவர் பிசிக்கல் ஷேப்பையும் மென்டல் ஷேப் அளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டார். அதே தான் லாரி வில்லியம்ஸ் சொல்றாரு, எல்லா ட்ரேடர்ஸும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ லாரி வில்லியம்ஸ் அந்த இயர் $1 million மேக் பண்ணப்பையும் வித்தவுட் அ டவுட் அவர் எப்பப்பெல்லாம் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா அவர் எப்பப்பெல்லாம் பெஸ்ட் பிசிக்கல் கண்டிஷன்ல இருந்தாரோ அப்பப்போதான். ஸோ ஃபைனலா இது எல்லாமே ஐ கெஸ் மோஸ்டா நம்ம வந்து எல்லாரும் சொல்லி கேட்டிருப்போம், போமோ ஓவர் ட்ரேடிங் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா
எனக்கு வந்து நான் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறப்போ ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். என்னால எல்லாத்தையுமே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் யூடியூப் வீடியோ ஹேஸ் டு பி பிட் ஸ்மால். ஸோ நான் ஒரு 8, 9 ஆர்டிகல்ஸ் படிச்சேன் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கீழ பின் பண்றேன். நீங்க வேணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ யா, இந்த வீடியோ கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே ஒன்லி ஒன் திங். ட்ரேடிங் சைக்காலஜின்றது நீங்க ஃபியர்லெஸ்ஸா ஆகணும் அப்படின்றதுல இல்ல. நீங்க ஒரு சிஸ்டம டிசைன் பண்றீங்க. அண்ட் அந்த சிஸ்டம் உங்கள உங்க பிரெயின்ட்ட இருந்து காப்பாத்துது. சிம்பிள். ஓகேங்களா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் நான் அடுத்து என்ன வீடியோ மேக் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். We'll see you guys in the next video. Until then, tada, bye bye.